தேமுதிக தலைவரும் நடிகருமான மறைந்த விஜயகாந்த் பற்றி இனி எழுத எதுவுமே இல்லை என்கிற அளவுக்கு அவர் மறைவுக்கு பின்னால் எழுதியும் பேசியும் மக்கள் முடித்து விட்டார்கள். சட்டப்பேரவையில் ஒரு தருணத்தில் அவர் கொண்ட கோபத்தின் எதிர்வினையால் எங்கெங்கோ சென்று எப்படியோ முடிந்து விட்டது அவருடைய அரசியல் பயணம். அவர் மறைந்தபோது மக்களும் கூட அவருடைய அரசியலை பொருட்படுத்தவில்லை. மறைந்த முதல்வர் எம்ஜிஆருக்கு பிறகு குடைத்தன்மையை பற்றி ஊரே பேசியது விஜயகாந்த் பற்றிதான். அவர் உணவளித்தது மட்டுமல்லாமல் இடதுகரம் செய்ததை வலதுகரம் அறியாமல் செய்த சேவைகள் எத்தனையோ. பொறியியல் கல்லூரியில் இடம் கிடைத்தும் சேர இயலாத திருச்சி அருகே உள்ள திருப்பைஞ்சேலி என்ற கிராமத்தை சேர்ந்த மாணவனை பற்றி எழுதியிருந்தார்கள். மாலையில் சென்னை அலுவலகத்திலிருந்து தொலைபேசி, இன்று விஜயகாந்த் பிறந்தநாள், தினமணியில் செய்தி வெளிவந்த அனைவருடைய கல்லூரி படிப்புக்கான விடுதி கட்டணங்கள் உட்பட செலவையும் முழுமையாக ஏற்றுக்கொள்வதாக நடிகர் விஜயகாந்த் தெரிவித்திருக்கிறார். அவர்களுடைய முகவரியும் தொலைபேசியும் அனுப்பவும் என்று ஒரு செய்தி வந்திருந்தது. ஆனால் விஜயகாந்த் சொன்னபடியே செய்தார். ஒரே ஓராண்டு பணம் கட்ட சற்று தாமதமாகிவிட்டது. தகவல் தெரிவித்தவுடன் விஜயகாந்த் அலுவலகத்தில் வருத்தம் தெரிவித்து உடனே பணம் கட்டிவிட்டார்கள். அந்த மூவரையும் அவர்தான் படிக்க வைத்தார். அவர்களில் ஒரு மாணவர் எழுதியது, படித்து முன்னேறி பொறியியல் கல்லூரியில் பேராசிரியராக பணியாற்றி தொடர்ந்து தற்போது வெளிநாடு சென்று பணியாற்றி கொண்டிருக்கிறார். 25 ஆண்டுகளுக்கு முன்னர் ஒருவருக்கு 1 லட்சம் என்றால் இன்றைக்கு அந்த தொகையின் மதிப்பு எவ்வளவு என்று நம்மால் தெரியும். இவ்வாறு அவரால் ஆளாக்கிவிடப்பட்டவர்கள் எத்தனை பேர் என யாருக்கும், ஏன் அவருக்கே கூட தெரியாது. சம்பந்தப்பட்டவர்கள் யாராவது சொன்னால் மட்டும்தான் தெரியும். விஜயகாந்த் நடித்த முதல் படம் தூரத்து இடிமுழக்கம். ஆனால் அந்த படத்துக்கு பிறகு நடித்த 3 படங்கள் வெளிவந்த பின்னரும் இடிமுழக்கம் வெளிவரவில்லை. ஆனால் அந்த காலத்திலேயே உலகப்பட விழாவில் திரையிடப்பட்டது அந்த படம். நான் ஹீரோவாக நடித்த முதல் படம் அது. ஆனால் பிறகு நடித்த அகல்விளக்கு, நீரோட்டம், சாமந்திப்பு என 3 படங்கள் வந்துட்டது. அதுதான் வரல. எனக்கு ராசி இல்லாதனால தான் படம் ரிலீஸ் ஆகலைன்னு சொல்லிவிடுவாங்கன்னு ரொம்ப ஃபீல் பண்ணிகிட்டு இருந்தேன். ஆனால் அது லேட்டாக வந்தாலும் ஃபிலிம் ஃபெஸ்டிவலில் கலந்துக்குதுன்னு கேள்விப்பட்டோடனே இனியே நடிக்கக்கூட போகுது. ஆனாலும் இந்த படம் வெளிவந்தது நிம்மதி தான். இது என் வாழ்க்கையில் கிடைச்ச மாபெரும் வெற்றி என்று விஜயகாந்த் குறிப்பிட்டிருக்கிறார். ரஜினிகாந்தை தங்கள் படங்களில் நடிக்க வைக்க முடியாதவர்களின் மாற்றாக இருந்தவர்தான் விஜயகாந்த். ஆனால் தொடக்க காலத்தில் அதுவே அவருக்கு பெரிய பிரச்சனையாகவும் இருந்திருக்கிறது. இனிக்கும் இளமையில் என் கிராப்பையும் நடிப்பையும் பார்த்துட்டு ரஜினி மாதிரி இருக்கார்னு அவுட்டோர் ஷூட்டிங்கில் சில ரசிகர்கள் சொன்னாங்க. அப்புறம் நீரோட்டம் படத்துக்கு விமர்சனம் எழுதின சில பத்திரிகைக்காரங்க பேசி வச்சாப்புல முடி முன்னால் விழுகுதுன்னு எழுதினாங்க. என்னடா வம்பா போச்சுன்னு கேர்கட் பண்ணிட்டேன். அதோட நடிப்பில் இருக்கிற ஸ்பீடையும் குறைச்சிட்டு சட்டம் ஒரு இருட்டறையில் ஆக்ட் பண்ணினேன். அப்படி இருந்தும் அந்த படத்துக்காக படமான முதல் பாடல் காட்சியில் நான் நடிக்கும்போது ரஜினி மாதிரி இருக்குதுன்னு சொன்னாங்க. என்னதான் பண்ணுறது, முடியை குறைச்சிக்கிட்ட மாதிரி கையை காலம் குறைக்க முடியுமா? சென்னையில் ரோஹிணி லாட்ஜில் ஒரு சிறிய அறையில் கல்லூரி மாணவரைப் போல இருந்தவர் விஜயகாந்த். அவருடைய முன்னேற்றத்தை மட்டும் கருதி உதவியாக அவருடன் இருந்தவர்கள் இப்ராஹிம் ராவுத்தர், திருமுருகன், ஒரே பள்ளியில் உடன் பயின்ற வகுப்பு தோழர்கள். ஒரு சந்தோஷத்திற்காக என்ன பாடுபட்டிருக்கிறார் விஜயகாந்த். நான் சினிமாவில் நடிக்கிறது குடும்பத்துக்கு பிடிக்காதனால பணம் அனுப்ப மாட்டாங்க. நண்பர்கள் உதவியால் தான் இப்போ நான் தங்கியிருக்கேன். ஆனால் சட்டம் ஒரு இருட்டறை வந்த பிறகு என் குடும்பத்தில் கொஞ்சம் நிம்மதி ஏற்பட்டிருக்கிறது. நண்பர்கள் கடிதம் எழுதியிருக்காங்க. டைரக்டர் காஜா சார் ஒரு ஏரியாவுக்கு அந்த படத்தை வாங்கியிருக்கிறார். டைரக்டர் SA சந்திரசேகர்கிட்ட நான் அறிமுகப்படுத்தின பையனை நீங்கள் நல்லா யூஸ் பண்ணியிருக்கீங்கன்னு சொல்லி சந்தோஷப்பட்டாராம். அவரும் துரைசாரும் வந்து பார்க்கும்படியாக என்னிடம் சொல்லியிருக்கிறாங்க. உண்மையிலேயே இருட்டலையிலிருந்து நான் வெளிச்சத்துக்கு வந்திருக்கேன். உலக பட விழாவில் தூரத்து இடிமுழக்கம் கலந்து கொண்டதையே தன்னுடைய வாழ்க்கையில் கிடைத்த மாபெரும் வெற்றியாக கொண்டாடியவர் விஜயகாந்த். ரஜினிகாந்த் மாதிரி இருந்துவிடக்கூடாது என்பதற்காக இனிமேல் என்ன என் கையை காலை வெட்டி கொள்ளவா முடியும் என சங்கடப்பட்டவர் பின்னாளில் புரட்சி கலைஞராக மாபெரும் உயரங்களை தொட்டார். விஜயகாந்த் மறைவின் போது எல்லாரும் நிறைய சொன்னார்கள். புகழாரம் சூட்டி அஞ்சலி செலுத்தினார்கள். யார் மாதிரி இருந்துவிடக்கூடாது என்பதற்காக பெரிதும் மெனக்கட்டாரோ அந்த ரஜினிகாந்த் சொன்ன வரிதான் ஹைலைட். வாழ்ந்தவர் கோடி, மறைந்தவர் கோடி, மக்கள் மனதில் நிற்பவர் விஜயகாந்த் என்று ரஜினிகாந்த் புகழாரம் சூட்டினார். அந்த அளவிற்கு இடதுகை கொடுப்பதை வலதுகை அறியாமல் கொடுத்தவர் தான் விஜயகாந்த். கோடிக்கொடியை கொட்டி கொடுக்கவில்லை என்றாலும் வயிறார உணவிட்டவர் விஜயகாந்த் என்று ரஜினிகாந்த் பாராட்டியது மிகப்பெரிய ஒரு அற்புதத்திலும் அற்புதமாக கேப்டனுக்கு அமைந்தது. நன்றி, வணக்கம்.